முன்னோக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர், உங்கள் வீட்டு பிள்ளை பத்மபூஷன், நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு தஞ்சை மாவட்டம் பேராவூர் அணியிலே எங்கள் மக்களாகிய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க பேராவூர் அணி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர், நமது மண்டல பொறுப்பாளர் செந்தில் அவர்களுக்கும், தொகுதி மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும், நமது மாவட்ட செயலாளர் பூபேஷ் குமார் அவர்களுக்கும், கழக பொருளாளர் சுதீஷ் அவர்களுக்கும், நமது முன்னாள் மாவட்ட செயலாளர் பழனிவேல் அவர்களுக்கும், என் கண் முன்னாடி இங்கே கூடியிருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், மகளிர் அணி சகோதரிகளுக்கும், வியாபார பெருமக்களுக்கும், கேப்டனை உயிர் மூச்சாக கொண்டுள்ள என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் கேப்டன் சார்பாகவும் தேமுதிக சார்பாகவும் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்ள பெருமை அடைகிறேன். இன்றைக்கு உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவருடைய ரதம் தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று நமது மக்கள் அனைவரையும் தலைவர் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எல்லா ஊர்லயும் போகும்போது மக்கள் ஆரவாரத்தோடு நமது கேப்டன் ரதத்தை வரவேற்பதை நாங்கள் தினம் தினம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த பேராவூர் அணி முரசு வென்ற தொகுதி, பேராவூர் கேப்டன் கோட்டை, பேராவூர் அணி மீண்டும் முரசு வெல்லும் என்பதை நாம் நிரூபிப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்க முன்னாடி நான் சொல்ல பெருமைப்படுகிறேன். கேப்டன் அவர்கள் இந்த பேராவூர் அணி தொகுதியை தேர்ந்தெடுத்து மக்களுக்காக உழைக்க முரசு சின்னத்துல போட்டியிட்டு உங்கள் அனைவரின் ஆதரவோடு மகத்தான வெற்றியை கொடுத்த நமது மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் கேப்டன் சார்பாக தேமுதிக சார்பாக என் வணக்கங்களை நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 தேர்தலில் மீண்டும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கட்சிக்கு உண்மை விசுவாசியாக இருந்து தலைவருக்கும் தலைமைக்கும் கட்டுப்பட்டு வாக்களித்த மக்களுக்கு உண்மையில் கீழ்ப்படிந்து அந்த தொகுதியாகிய நமது பேராவூர் அணி தொகுதியை எல்லா விதத்திலும் முன்னேற்றுகின்ற ஒரு நல்ல வேட்பாளரோடு தான் நிச்சயம் உங்களை நாங்கள் வந்து சந்திப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இன்னைக்கு நம்மளுடைய 20 ஆண்டு நேற்றோட முடிஞ்சு இன்னைக்கு 21வது ஆண்டுல நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இங்கிலீஷ்ல சொல்வாங்க 21st century, அதாவது 21வது நூற்றாண்டில் 21வது ஆண்டில் தேமுதிக அடியெடுத்து வைத்து தமிழக மக்களின் பேராதரவுடன் 2026 மகத்தான வெற்றி சாதனையை செய்யும் என்பது உங்களை எல்லாரும் பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை வருகிறது. நம்ம பேராவூர் அணி தொகுதி ஒரு மிகச்சிறந்த தொகுதி, தலைவர் அவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு தொகுதி. நம்ம வேட்பாளர் இந்த வெற்றி பெற்று வந்தால் நம்ம மக்களுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு சில குறிப்புகள் இப்ப சொல்றேன். ஏன்னா இப்ப தேர்தல் நேரம் இல்லை, ஆனாலும் எதுக்கு நம்ம வரோம் தொகுதி வாரியா மக்களை சந்தித்து அந்த தொகுதி எப்படி இருக்கு, நம்ம ஜெயிச்சு வரும்போது என்ன மக்களுக்கு செய்யணும் என்பதை இப்பொழுதே நாங்கள் குறிப்பறிந்து இது மாதிரி மக்கள் பிரச்சனை எல்லாம் கையில எடுத்து வந்தவுடன் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான். அப்படி பார்த்தா பேராவூர் அணி முழுக்க தென்னை விவசாயம் நிறைந்த பகுதியாக தென்னையை சார்ந்த தொழிற்சாலை அமைந்த ஒரு குட்டி கேரளாவாக தான் நமது பேராவூர் அணி என் கண்களுக்கு எப்பொழுதுமே படும். எந்த பக்கம் நம்ம சுத்தி பார்த்தாலும் வெறும் தென்னை மரங்கள் மிக செழிப்பாக இருக்கின்ற நமது பூமி பேராவூர் அணி. இங்க அதிகமாக காட்டாற்றுகள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. மழை வெள்ளம் வரும்போது நீரை சேகரிக்க
காட்டாற்று பகுதியில் 5 அடி உயரத்தில் தடுப்பணைகள் அமைத்து ஏரி, குளம், குட்டை அத்தனை இடங்களிலும் தண்ணீர் நமக்கு வரமாக கிடைக்கும் காலத்தில் சேமித்து வைத்தால் வருங்காலத்தில் தண்ணீர் இல்லாத போது அந்த பகுதிகளுக்கு நாம் கட்டாயம் குடிக்க தண்ணீர், விவசாயத்திற்கு தண்ணீர், கால்நடைகளுக்கு தண்ணீர், தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர் என்று நாம சரியான முறையில நிர்வகித்து அதை பயன்படுத்த முடியும். எனவே உறுதியாக இந்த காட்டாற்று தண்ணிக்கு ஒரு தடுப்பணையை இந்த அரசு நிச்சயம் அமைத்து தர வேண்டும் என்று பேராவூரணி தொகுதி மக்கள் சார்பாக இன்னைக்கு பேராவூரணியிலிருந்து நாங்கள் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நிச்சயமாக இதை செவிசாய்த்து கவர்மெண்ட் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்க பேராவூரணியில தொழில் பயிற்சி கல்லூரி அமைக்க வேண்டும். இதற்கு முன் 2011ஆம் ஆண்டு தேமுதிக வெற்றி பெற்று கேப்டன் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் கூறினது போல அரசு கலைக்கல்லூரி அமைத்து கொடுத்தார். 2011லேயே நாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி அரசு கலை கல்லூரியை இந்த பேராவூரணி தொகுதியில் தலைவர் அவர்கள் பேசி மக்களுக்காக இந்த இடத்துல வாங்கி கொடுத்தார். அதே மாதிரி இந்த தொகுதியில கடலோரமாக மீனவ கிராமங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தூண்டில் வளைவு மீன்பிடி தளம் அமைக்க வேண்டும் என்பதும் நீண்ட நாள் கோரிக்கை இருக்கிறது. மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் வாழ்வாதார ஊக்கத் தொகையை அதிகப்படுத்தி வழங்க வேண்டும் என்பதையும் அரசின் சார்பாக நாங்க அரசு கிட்ட இதை கேட்கிறோம். ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லா பார்த்தோம்னா மீனவர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு ஏரியா. அப்போ அந்த மக்களுக்கு நம்ம என்ன பாதுகாப்பு தரோம் அப்படிங்கிறது முக்கியம். அவங்களுக்கு மீன் பிடிக்க முடியாத நேரங்கள்ல மானியம் கொடுத்து வேறு மாற்று தொழிலை கொடுத்து அந்த மீனவ மக்களை காக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தின் கடமை. நான் சொல்ற தலைவர் எப்பொழுதுமே மீனவர்களுக்கு உற்ற பாதுகாவலராக எப்பொழுதுமே வாழ்ந்திருக்கிறார். உங்க எல்லாருக்கும் தெரியும், கேப்டன் நடித்த படம் தூரத்து இடி முழக்கம் மீனவ சமுதாய மக்களை வாழ்ந்து சார்ந்த படம். சில்வர் ஜூப்ளி படம் தலைவர் நடிச்ச படம். அப்ப இருந்தே கேப்டனுக்கு மீனவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு பாசம், மிகப்பெரிய ஒரு பற்று. கேப்டன் வர்றார் என்றார் எங்க இருக்கிற மீனவர்களும் திரண்டு வந்து அவர்களுடைய அன்பை கேப்டனுக்கு மேல பொழிவாங்க. அந்த அளவு ஒரு கேப்டனுக்கும் மீனவர்களுக்கும் ஒரு நட்பு பாலம் இருந்துச்சு. நம்ம மீனவ மக்களுக்கு எப்ப பிரச்சனைனாலும் ராமேஸ்வரம் ஆகட்டும் எங்கனாலும் முதல் ஆளாக கேப்டனும் நானும் நமது கட்சியும் உண்ணாவிரதத்தில் இறங்கி மீனவர்களுக்கு வேண்டிய அனைத்து வசதியும் பெற்று தரும் வரை அந்த போராட்டம் ஓயாமல் நம்ம அவங்களுக்கு துணை நிற்போம். அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, டெல்லிக்கே சென்று மீனவர்களுக்காக குரல் கொடுத்த ஒரே உத்தம தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அன்றைக்கு ராமேஸ்வரம் மற்ற அத்தனை பகுதிகளிலும் இருந்து மீனவ பிரதிநிதிகள் டெல்லிக்கு வந்து தலைவருடனும் கழகத்தினரிடம் இணைந்து ஒரு நாள் முழுவதும் டெல்லியில் உண்ணாவிரதம் இருந்து மீனவர்கள் மக்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, எப்பவுமே தலைவர் என்ன சொல்வாரு, எப்ப கச்சத்தீவை விட்டு கொடுத்தோமோ அன்னைக்கே மீனவர்கள் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி. நிச்சயம் அந்த கச்சத்தீவை மீட்டெடுத்து மீண்டும் தமிழகத்துடன் இணைக்கும் நாள் தான் மீனவர்களுக்கான ஒளிமயமான எதிர்காலமான காலம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கட்டாயம் ஒரு நல்லது நடக்க போகிறது. தைரியமா இருங்க. 2026க்கு பிறகு ஒரு மாற்றம் நிகழும். அந்த மாற்றம் நமது விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள் என்று எல்லா துறை மக்களுக்கும் நிச்சயம் தேமுதிக துணை நின்று எல்லா விதத்திலும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். கேப்டன் அவர்கள் மக்களுக்காகவே வாழ்ந்தவர், உங்களுக்காகவே வாழ்ந்தவர். தன் வாழ்நாளை சம்பாரிச்ச காசை மக்களுக்காகவே கொடுத்து உதவிய ஒரு புனிதராக இருந்தவர். கேப்டன் இருந்தப்ப அவரோட பெருமை தெரியல. ஆனா இப்போ கேப்டனை மாதிரி ஒரு நல்லவர் யார் இருக்கா? கேப்டனை மாதிரி ஒரு நல்லவர் இழந்துட்டோமே.
என்று இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே பேசிட்டு இருக்காங்க. நைட்ல அப்படி யூடியூப் ஓபன் பண்ணா போதும், தலைவர் தான் அப்படி தள்ளிட்டே இருந்த கேப்டன் வந்துகிட்டே இருப்பார். நான் டெய்லி 1 hour தலைவரை பார்த்துட்டு தான் படுப்பேன். நீங்களா பாக்குறீங்களா? முதல்ல எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, நம்ம தான் இப்படி நைட் எல்லாம் தலைவரை பாக்குறோமான்னு. அப்புறமா தான் நான் கட்சி ஆபீஸ் போனா நம்ம ஊர்ல மலேசியா, சிங்கப்பூர், துபாய், சுவிட்சர்லாந்து, லண்டன்ல தான் வருவாங்க. அவ்வளவு பேர் வராங்க கேப்டன் ஆலயத்துக்கு டெய்லி. எதுக்கு? தலைவர் மேல இருக்கிற பற்று. இலங்கை வாழ் மக்கள் அவ்வளவு தலைவர் மேல நம்பிக்கை பற்று. அதனால தலைவர் ஆலயத்துக்கு வரும்போது என்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா அவருடைய யூடியூப்ல தலைவர் புகழே பார்க்காம நாங்க தூங்குறதே கிடையாது. எவ்வளவு புகழ் வாய்ந்தவர், எவ்வளவு சக்தி வாய்ந்தவர், மக்களுக்கு எவ்வளவு உழைச்சிருக்கார். அதுவும் இலங்கை வாழ் மக்களுக்கு அவ்வளவு உதவிகளை கேப்டன் செஞ்சிருக்கார். இப்ப நம்ம நிக்கிறோமே இந்த ரதம் பாருங்க, தெரியுதா? பின்னாடி அந்த உட்டுல பண்ணிருக்காங்க பாருங்க, நெசவு. இது நம்மளுடைய அந்த கைவினை செயல்பாடுகள் பாருங்க. இந்த ரதம் நமக்கு எங்கிருந்து வந்துச்சு? ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கையில இருந்து நமது தமிழர்கள், இலங்கை வாழ் தமிழர்கள் கேப்டன் மேல் கொண்டுள்ள பற்றின் காரணமாக இந்த ரதத்தை தலைவர் அவர்களுக்கு பரிசாக கொடுத்தாங்க. இது சாதாரண வரலாறு இல்லை. பாருங்க, தேக்கு மரம் இருக்குல்ல, அந்த நம்மளுடைய இலங்கை தேக்கு மரம் ரொம்ப குவாலிட்டியானது. அந்த இலங்கை தேக்கு மரத்துல அங்க இருக்கிற சபதிகள் அதை நேர்த்தியாக வடிவமைச்சு தலைவருடைய போட்டோ வச்சு நீட்டா பேக் பண்ணி இலங்கையிலிருந்து நம்ம தலைமை அலுவலகத்துக்கு வந்துச்சு. அவர்கள் அத்தனை பேரும் தலைவருடைய பிறந்த நாள் அன்றைக்கு நம்ம அலுவலகத்துக்கு வந்து அனைவரும் பெரிய மகிழ்ச்சியோட அன்னைக்கு எல்லாரும் வந்து கேப்டன் ரதத்தை கும்பிட்டாங்க. ஏன் இன்னைக்கு அந்த ரதம் நம்ம தமிழ்நாடு முழுக்க எடுத்துட்டு போறோம் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன் உங்களுக்கு, ஏன் இந்த ரதம் வருதுன்னு நீங்க நினைக்கலாம். ஏன் தெரியுமா? நம்ம யார் இன்னைக்கு டெல்டால நம்ம இருக்கோம், தஞ்சையில. இது யார் வாழ்ந்த பூமி? ராஜராஜ சோழன் வாழ்ந்த பூமி. எனக்கு அவர் பேர் சொன்னாலே புல்லரி. உலகத்திலேயே அவரை மாதிரி ஒரு சிறந்த ஒரு அரசர் வாழ்ந்ததாவே கிடையாது. தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகத்தையே கைப்பற்றிய ஒரு மகான் அவர், மகத்தான ஒரு வீரர் அவர். அதுக்கப்புறம் வந்த ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் கட்டியிருக்காரு பாருங்க. மோடி அவர்கள் கூட வந்து அந்த கோயில் போனார். தஞ்சை பெரிய கோயில் இன்னைக்கும் வரலாறு. யானை கட்டி போரடிச்ச ஊர் இது. இதை விட இந்த பெருமை என்ன இருக்கு இந்த மண்ணுக்கு? தமிழ் வாழ்ந்த சங்கங்கள் இருக்கின்ற பூமி. அதனால சொல்றேன், அப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு ராஜாக்கள் கூட, சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னவர்கள் வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆட்சி செய்த இந்த தமிழ்நாட்டில் மக்கள் ஒரு பரிசாக ஒரு ராஜாவுக்கோ ஒரு முதல்வருக்கோ இதுவரைக்கும் தமிழ்நாடுல உலகத்திலேயே கொடுத்ததா வரலாறே கிடையாது. வரலாறு இல்ல. யாராவது கொடுத்திருக்காங்க நானும் புரட்டி பாக்குறேன். இல்ல, பாரி ஒரு வாட்டி போகும்போது முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு சொல்லுவோம். அவர் போற ரதத்தை முல்லை கொடி படற இடம் இல்லைன்னு அந்த தேரை கொடுத்து அந்த முல்லைய அதனால அவர் வள்ளல் என்று சொன்னாங்க. நம்ம வள்ளல் 8வது வள்ளல் இல்ல, 8வது வள்ளல் எம்ஜிஆர். 9வது வள்ளலாக மக்களால் போற்றப்பட்ட நமது புரட்சி கலைஞர் அவர்களுக்கு மக்கள் கொடுத்த பரிசு இந்த ரதம். இது பெரிய வரலாறுங்க. அது நமக்கு இன்னைக்கு பார்த்தா ஈஸியா தெரியும். பாருங்க, இது வரலாறு எவ்வளவு பெருசு வருதுன்னு மட்டும் யோசிங்க. அதனாலதான் தலைமை கழகத்துல வச்சா நீங்க எல்லாம் இது பார்க்க முடியுமா? எப்பயோ சென்னைக்கு வந்தா பார்த்தாதான். அதனாலதான் தலைவர் யாரை நேசிச்சார்? தமிழ்நாட்டையும் தமிழகம் மக்களையும் நேசிச்ச தலைவர். அதனாலதான் கேப்டன் ரதம் இன்னைக்கு மக்களை தேடி ஒரு ஊராக வந்து தலைவர் அவர்களை நீங்கள் நேரா பாக்குறீங்க. தலைவர் தெய்வமா இருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சோ இலங்கை வாழ் மக்களால் தரப்பட்ட இந்த கேப்டன் ரதம்
இன்னைக்கு உலகம் எங்கும் பிரசித்தி பெற்று தமிழகம் முழுவதும் இந்த ரத யாத்திரை நாம தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நல்ல நீங்க எல்லாம் யோசிச்சு இந்த முறை நல்ல தெளிவா ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு தேர்தல். இன்னைக்கு என்ன தேர்தலா இருக்கு? அப்ப ஏன் நான் உங்களை பார்க்க வரேன்? யோசிச்சு பாருங்க. உங்க மேல இருக்கிற அன்பு, இந்த பேராவூரணி தொகுதி அடுத்து நம்ம வந்தா எப்படி முன்னேற்றணும், மக்களுக்கு என்ன பிரச்சனை, அதையெல்லாம் எப்படி சரி செய்யணும் என்று முன்கூட்டி ஆய்வு செய்கிறோம். அதுதான் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று உங்கள் ஒவ்வொருவரையும் தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். தலைவர் இல்லாம நம்ம இது வரைக்கும் போனதா வரலாறு இல்லை. அதனால தலைவரும் நம்ம குடியை கூப்பிட்டு வந்தாச்சு. அப்ப மனிதரா வந்தார், இன்னைக்கு தெய்வமாக ஒரு புனிதராக நம்முடன் இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் கேப்டன் என்பதை நீங்கள் அனைவரும் உறுதியாக நம்ப வேண்டும். அதுதான் உண்மை என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்றேன். ஏன்னா தலைவர் அவர்கள் எப்பவுமே சொல்வார், இனிமேலதான் நமக்கு வேலை அதிகம், நீங்கெல்லாம் யாரும் எதற்கும் பயப்படக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அங்கு நான் கருடராக வருவேன், என் மக்களை காக்க, மக்களை காக்க கருடராக நான் வருவேன் என்று அவர் உயிரோடு இருந்தப்பவே சொல்லிட்டு போயிருக்கார். என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே அப்பயே தலைவர் சொல்லிட்டு தான் போயிருக்கார். இன்னைக்கு கருடர் எங்க வருவாரு? ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடந்தா கருடர் ஒரு 3 வட்டம் போடுவாங்க. இதான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா தலைவர் மறைஞ்ச அன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த ஊர்வலம் முழுவதும் அப்படியே 2 பிளைட் கூட வர்ற மாதிரியே தலைவர் கூடியே கடைசி வரைக்கும் வந்துச்சு. இதை விட என்ன ஒரு பாக்கியம் வேணும்? என்ன பாக்கியம் வேணும்? ஏன்னா அவர் வெள்ளந்தி, மனசுல ஒன்னும் வச்சுக்க மாட்டார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, அன்பு. எல்லாரும் கேட்பாங்க, சொத்து பணம் மேல ஆசை இல்லையா கேப்டன் அப்படின்பார். எல்லாம் கேட்பாங்க கேப்டன். அவர் சொல்வார், என்னையா சொத்து? அவர் பேசின டைலாக் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா, என்ன காசு காசு பணம், செத்தா கூட அருணா கொடிய எடுத்துட்டு தானே குழியில போடுறாங்க. என்ன காசு காசு காசு, செத்து அதை எங்க எடுத்துக்கிட்டா போறீங்க? இருக்கிற காலம் மக்களுக்கு கொடுங்க, அது மூலமா உங்களால முடிஞ்ச மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னா நம்ம தலைவர் நம்மளுக்கும் மக்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்கீங்களே, ஒரு 100 ரூபாய் கூட வச்சுக்கவே மாட்டார். அப்ப எல்லாரும் கேட்பாங்க, உங்களுக்கு சொத்து மேல ஆசையே இல்லை இருக்கு. என் சொத்தே என் மக்களும் என் தொண்டர்களும் தான். அதை விட எனக்கு வேற எந்த சொத்தும் எனக்கு பெருசு கிடையாது என்பதை ஆணித்தரமாக சொல்வார் தலைவர் அவர்கள். சொன்னது போலவே செய்து காட்டிய தலைவர் நமது தலைவர் அவர்கள். சும்மா ஷோக்கு வேணா தலைவர் மாதிரி 4 மிஷின், 4 சக்கர வண்டிய, 4 தையல் மிஷின் கொடுத்து போட்டாக்கு வேணா போஸ்ட் கொடுப்பாங்க மத்தவங்க எல்லாம். ஆனால் உண்மையாக தான் உழைத்த காசுல கடைசி வரைக்கும் 50-60 ஆண்டு காலம் மக்களுக்காகவே கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்துக்கு சொந்தக்காரர் நமது கேப்டன் மட்டும்தான். இன்னைக்கு வருகின்றவர்கள் எல்லாம் கேப்டன் போட்டாவா காமிக்கிறாங்க, கேப்டன் அண்ணங்கிறாங்க, கேப்டனை அவர் வழியில நாங்கன்றாங்க. நான் சொல்றேன், கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டும்தான். கேப்டன் இடத்தை யாராலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு வரீங்களே நீங்க, சின்ன கேப்டன் அவரு வருவாரு. நான் சொல்றேன், ஏன்னா கேப்டன் போலித்தனமா நடிக்க தெரியாது, வெள்ளந்தியானவர். அதனாலதான் அந்த துரோகங்களை எல்லாம் அவர் தாங்க முடியாம தான் உடலு அவருக்கு சரியில்லாம போயிடுச்சு. அதனால இதெல்லாம் நம்ம என்ன நினைச்சுக்கணும், அவருக்கு இருந்தப்போ நம்ம உதவ முடியல, இனிமேலாவது இந்த கட்சிக்கு, மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கட்சிக்கு நாம் துணை நிற்க வேண்டும். எவ்வளவு பேருக்கு ஓட்டு போட்டோம், எங்க அண்ணனுக்கு இந்த வாட்டி ஒரு வாட்டி ஓட்டு போடுறோம், மக்களுக்காக வாழ்ந்தவருக்கு ஒரு வாட்டி ஓட்டு போடுறோம், மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த அந்த உத்தமருக்கு இந்த வாட்டி நாங்க ஒரு ஓட்டை போடுறோம். என்ன குறைஞ்சு போவது என்று ஒருவருக்கு முடிவு எடுங்கள். அந்த முடிவு கண்டிப்பாக பகுதிக்கும் மக்களுக்கும் நல்லது 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 மட்டுமே நடக்குமே ஒழிய இவனுங்கள மாதிரி இல்ல. நம்ம லஞ்சம், ஊழல், மணல் கொள்ள, மலை கொள்ள, மர கொள்ள, திருட்டு எல்லாம் தெரியாது. மக்களுக்கு கேப்டன் சொல்லி கொடுத்தது என்ன?
லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மை ஆட்சி, படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, ரேஷன் கடை பொருள் உங்க வீடு தேடி வரும். அது மட்டும் இல்லை, டாஸ்மாக் மது கஞ்சா இல்லாத ஒரு நல்ல தமிழ்நாடை உருவாக்க வேண்டும். அனைவருக்கும் குடிக்க குடிதண்ணீர், இருக்க இருப்பிடம், கல்வியும் மருத்துவமும் இலவசமாக தரப்படும் என்று சொன்ன ஒரு உத்தமர் நமது தலைவர் அவர்கள். எனவே நல்லபடியாக நீங்க எல்லாரும் சிந்திச்சு நல்ல ஒரு தீர்ப்பை வருகின்ற 26 நிச்சயம் தரணும் சொல்லி கேட்டுக்கிறேன். மீண்டும் நாங்கள் வருவோம். ஜனவரி 9 கடலூரில் நடக்கின்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0. அதுக்கு அனைவரும் திரளாக வந்து கலந்து கொண்டு நாம் தலைவருக்கு காட்டும் விசுவாசத்தை அன்னைக்கு கடலூரிலே நீங்கள் காட்ட வேண்டும் என்று உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். கடலூர்ல பெரிய கடல் இருக்கு, அன்னைக்கு எல்லாம் பேசணும். கடலூர் கடல் அலை பெருசா இல்ல தேமுதிகவின் தலை அலை பெருசா என்று கடலை விட பெரியதாக ஒரு மாபெரும் வெள்ளமாக ஒரு மாபெரும் கூட்டமாக வந்து அந்த மாநாடை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அந்த மாநாடு வெற்றிதான் வருங்கால தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்ற போகிறது என்பதை நிச்சயம் நீங்க உணர்ந்து அந்த மாநாடுக்கு வர வேண்டும். உங்களை பாதுகாப்பாக உபசரிச்சு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய வேண்டியது எங்க பொறுப்பு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எனவே அனைவரும் தவறாமல் கடலூருக்கு வர வேண்டும் ஜனவரி 9 என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் வருவீங்களா? பெரும் திரளாக வருவீங்களா? அதனால சின்ன கேப்டன் இன்னைக்கு சென்னை தர்மபுரி நம்ம கட்சி நாள் இல்ல, அங்க நிகழ்ச்சிக்கு போயிட்டு இன்னைக்கு சென்னையில இருக்காரு. அடுத்த வாட்டி கட்டாயம் வருவார். சரிங்களா? உங்களை எல்லாம் பார்க்க கண்டிப்பா வருவாருங்க. இந்த ஒரு மந்த்ல அறிவிக்கிறோம். சரிங்களா? 1 மந்த்ல அறிவிக்கிறோம். படைத்தலைவன் பார்த்துட்டீங்க, ரீரிலீஸ் கேப்டன் பிரபாகர் பார்த்துட்டீங்க. வெகு விரைவில் கொம்பு சிவியும் நீங்க பார்க்க போகிறீர்கள். சரிங்களா? அதனால ஐயப்பன் தான் அன்னதான பிரபு. இன்னைக்கு உலகமே அன்னதான பிரபுன்னு சொல்றாங்கன்னா அது நம்ம கேப்டன் மட்டும்தான். தன்னை தேடி வருபவர்களுக்கு வயிறார உணவளித்து மனசார வாழ்த்தி அனுப்பக்கூடிய ஒரு நல்ல மனிதன் நமது தலைவர். அதனால நிச்சயம் அவர் ஒரு கேப்டன் தான். லட்சக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கி விட்டு தான் சென்றிருக்கிறார். லட்சக்கணக்கான லேடி கேப்டன்களை தலைவர் உருவாக்கிட்டு தான் போயிருக்கார். அதனால நிச்சயம் வருங்காலம் தேமுதிகவிற்கான காலம். அதற்கு நீங்க எல்லாரும் நிறையபடி ஒத்துழைப்பு செய்து வெற்றி தரணும். ஏன்னா நல்லா யோசிக்கணும். நீங்க எல்லாரும் விரும்பும் கூட்டணி தான் இந்த முறை தேமுதிக அமைக்கும். அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக வரும். அந்த வேட்பாளர் வெற்றி வேட்பாளராக வந்து நிச்சயம் நமது தொகுதி மக்களுக்கு நல்லது செய்வார் என்று உங்கள் அனைவருக்குமே இந்த நேரத்திலே நான் உறுதியளித்து இங்கு என்னை வரவேற்க வந்திருக்கும் மண்டல பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர், அதே மாதிரி விவசாய அணி செயலாளர் பழனிவேல், அவைத் தலைவர் ராஜரத்தினம், பொருளாளர் சிவபெருமாள், சுப்பையன், மதிவாணன், அலமேலு மங்கை, சிதம்பரம், பழனிவேல், சுரேஷ், நீலகண்டன், கணேசன், ராஜேஷ், சீனிவாசன், அதே மாதிரி கண்ணன், அனைத்து சார்பு அணி நிர்வாகிகள், ஊராட்சி மன்ற செயலாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நாம் அனைவரும் மீண்டும் சந்திப்போம். எப்போ? தேர்தலை ஒட்டி மாநாடு முடிஞ்சு வருவோம். அப்போ ஒரு வெற்றி கூட்டணி அமைத்து கூட்டணியோடு வந்து வெற்றி வேட்பாளரோடு வந்து உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் என்னை வரவேற்ற அனைவருக்கும் வணக்கங்களை சொல்லி, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசு என்று கொட்ட அனைவரும் முரசுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னை வரவேற்ற என் சகோதரிகள் எல்லாம் முளப்பார வச்சு எல்லா தலையில கும்பம் வச்சு வந்தீங்களே, உங்க அன்புக்கு என் பணிவான வணக்கங்கள், நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா தாய் குலங்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். என் சகோதர சகோதரிகளுக்கு சரிமா உங்க சந்தோஷம். எனவே எல்லாருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஆமா அழுகாதீங்க.
நம்ம கூட தான் இருக்காரு, நம்ம தெய்வமா இருக்காரு, நம்ம கூட இருந்து நம்மள வழி நடத்துறாரு. அவர் எங்கும் போல நம்ம கூட தான் இருக்காரு. சரிங்களா? நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.